தனி மனிதனுடைய உணர்வு அவர்கள் நீங்கள் வீட்டில் ஆடிக்கொண்டால் பிரச்சனை இல்லை, அது தெருவுக்கு வரும்போது பொது பிரச்சனையாக ஆகிறது இல்லையா? அப்போ அதை கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சின்றபோது தமிழகனுடைய வாழ்வை மீட்டெடுக்க வேண்டிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் இருந்தாலும் கூட அது வீரியமாக இருக்கிற எங்களுடைய தலைமைக்கு அது புரிதல் அதை நடத்துகிறோம். அதே மாதிரி தான் பிக் பாஸை சொல்கிறோம் நாங்கள். ஏன் அதுவும் நான் விஜய் சேதுபதியோடு விடுதலை படங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். அவர் தானாக சுயமாக முதல் தலைமுறையில் தன்னுடைய சொந்த காலில் நின்று வெற்றி பெற்று இந்த திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். அவர் போன்ற சமூகம் ஏன் அப்படின்னா அவர் இப்போ லாபம் இந்த மாதிரி புறம்போக்கு இந்த படங்கள்லாம் அண்ணன் ஜனார்தனம் அவர் பண்ணும்போது அவர் மூலியமாக மார்க்சிய சிந்தனையை உள்வாங்கப்பட்டு உழைப்பாளர்களுக்கு உண்மையிலேயே பேருதவி செய்தவர். பெப்சியில் இருக்க அத்தனை தொழிலாளர்களுக்கும் ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு 24 இது இருக்குது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 24 இதுக்கும் ஒவ்வொரு யூனியனுக்கும் 5 பொண்ணு அன்றைக்கே 125 பொண்ணு கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா செலவு பண்ணி தொழிலாளர்களை கௌரவிக்கப்பட வேண்டும் என்று ஜனார்தன் மூலமாக கொடுத்தவர்கள். அப்படி பார்க்கும்போது தானாக இந்த சமூக சிந்தனையோடு இங்கே வரும்போது அவருக்கு இந்த இதெல்லாம் இப்படி நடக்குங்கலாம் இதெல்லாம் பேசுன்னு சொல்லி கேட்கணும். இந்த நிகழ்ச்சியை நடத்துன்னு போகிறாங்க, அது போனால் அது வரம்பட்டு கட்டற்று அவரும் இப்போ கண்டிச்சிருக்காரு, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது.